Hello friends, welcome to KALAI'S KITCHEN. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken drypepper fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell பட்டனையும் click பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ chicken drypepper fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஜார்ல 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் இந்த மூணையும் நம்ம மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பொன்னிறம் ஆகியாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போயாச்சு. இதில் நம்ம இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 350 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வர வரைக்கும் சிக்கனை வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கனில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டை மூடி 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகியாச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு சிக்கன் வேகலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க. எனக்கு இதிலே வெந்துருச்சு. கடைசியாக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் ட்ரை பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.